ஐ மீன் ஃப்ரைடே எபிசோட போட்டு காட்டும்போது கூட பார்த்தீங்கன்னா வந்து பிக் பாஸ் வீடும் சூப்பர் டீலக்ஸ் வீடும் ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியாது. சூப்பர் டீலக்ஸ் வீடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிக் பாஸ் வீடு சாப்பிடணும்னா அவங்க ரொம்ப லேட்டாக சாப்பிட்றாங்க. எங்களுக்கோ பசிக்குது, நாங்களும் மனுஷங்க தானே. நாங்கள் இதில் கனியாக்கால்லாம் ரொம்ப சுருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. மேபி அது டாஸ்க்காகவே இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு பசி உண்மைதான், கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் சூப்பர் டீலக்ஸ் வீட்டை வந்து இவங்க ஒரு கண்டிஷன், அது கண்டிஷன் கூட இல்லை, டிமாண்ட், அந்த டிமாண்டாக கோரிக்கையான்றது கூட ஒரு வார்த்தைங்களா டிபேட்டாக போகும். ஸோ இவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நாங்களும் சீக்கிரம் சாப்பிட்ணும் அப்படிங்க, இல்லை நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்டா தான் நாங்கள் ஓரளவுக்காவது சீக்கிரம் சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு பாட்டு பாடுவோம் பிக் பாஸ் வீடு, அதான் வினோத் அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க வந்து அந்த பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றணும் அப்படின்னு. எனக்கு ஒரு பாட்டு பாட மேக்ஸிமம் எவ்வளோ மினிட்ஸுங்க ஆகும்? மேக்ஸிமம் மிஞ்சி போனால் டியூன் எல்லாம் எதுவும் இவங்க வாயில் பாட போகிறாங்க, டியூனு அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டால் கூட 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. இல்லை மினிமம் 10 நிமிஷத்துக்கு, சாரி மேக்ஸிமம் 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. ஒரு ஃபுட்டுன்னு சாப்பிட்ற இடத்துல அவங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குன்னா அவங்க வந்து ரொம்ப நேரம் கதை பேசிட்டு சாப்பிட வேணாம், ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அப்படின்னு ஒரு டைம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு பாட்டு அதுலேயும் ஒருத்தங்க கேட்பாங்க, அப்போ நீங்கள் சீக்கிரம் பாடி முடிச்சிட்டிங்கன்னா அந்த பாட்டு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து இல்லை நாங்கள் ஒரு பாட்டு ஃபுல்லாக பாடுவோம் அப்படின்னும் போது அப்போ வந்து அந்த இடத்துல துஷார் வந்து இல்லை சரியா வராது, ஓரளவுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கும், அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருங்க, பாட்டு வேணான்னு சொல்லி. அப்போ அதுக்கு தான் ரம்யா ஜோ எழுந்து கேட்பாங்க. ஆனால் ரம்யா ஜோ கேட்டதை தான் இது சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த டீம்லேருந்து ஐ மீன் பிக் பாஸ் டீம்லேருந்தே வந்து சபரி அப்புறம் துஷார் எல்லாருமே சேர்ந்து சரி ஓகே பாட்டு வேணாம், ஓரளவுக்கு ஒரு ரீசனபிள் டைமில் நீங்கள் சாப்பிட்டு எழுந்துக்கோங்கன்னு சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சிருவாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல திருப்பி அதை ரம்யா ஜோ ஆரம்பிச்சது, செகண்ட் டைம் ஆரம்பித்தது தான் நம்மளுக்கு வந்து 1 ஹவரில் காட்டினாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் லைவில் பார்த்தப்போ ரொம்ப நேரம் அந்த கான்வர்சேஷன் போச்சு. கனியாக்கா தான் அதையும் ஆரம்பித்து வைக்கிறாங்க. அப்புறம் கெமி பேசி பிரச்சனை ஆகுது. அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜேவும் அங்கே பேசி எஃப்ஜே வந்து வெசில் கழுவ மாட்டா அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை ஆகுது. இதுக்கு எல்லாம் நடுவில் எல்லாம் ஆனதுக்கப்புறம் வந்து ரம்யா எழுந்து முடிஞ்ச விஷயத்த திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அவங்க விஷயம் தெரியும் இல்லைங்களா, அதை ஆரம்பிப்பாங்க. சரி இது எங்கடா ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா ஆல்ரெடி இந்த டாய்லெட் கிளீனிங் பிரச்சனை ஒன்று வந்துச்சு இல்லைங்களா, விஜய் பாருவும் சுபிக்ஷாவும் அந்த பேசிட்டு இருக்கும்போது நான் இனிமேல் அந்த சைட் போக மாட்டேன், சூப்பர் டீலக்ஸ் டாய்லெட் நான் க்ளீன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறாங்கல்ல விஜய் பாரு அந்த ஜாபை. இப்போ அந்த ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதை பேச போய் தான் தண்ணி டாஸ்க்கை கோட்டை விட்டாங்க. ஸோ இப்போ திருப்பியுமே வந்து எங்களுக்கு ஆள் வேணும், நாங்கள் எப்படி இதை பண்ணுறது அப்படின்னு கனிக்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து சரி நீங்களே உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி போய் அப்போ நான் ஆதிரையை கேட்கட்டுமா மற்றவங்களுக்கு கேட்கட்டுமா, நம்ம போய் நீங்களே கேட்டுக்கோங்க, டாய்லெட் டீம் எதுவும் அவங்க போய் கேட்டுக்கோங்க போது விஜய் பாரு கிட்ட வந்து கேட்பாங்க. ஆமாம் டாய்லெட் கிளீனிங்கில் வந்து விஜய் பாரு, அதை நான் அப்புறம் வந்துட்டு திவாகரன் அப்புறம் ஆதிரை இருக்காங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு திவாகரன் அவங்க இஷ்டம், நீ ஆதிரையை வேணா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதிரையை போய் கேட்கும்போது ஆதிரையை ஓகே சொல்லிடுவாங்க. ஆனால் ஆதிரை ஓகே சொன்னதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை திருப்பி ஆகி கமருதீனுக்கும் ஆதிரைக்கும் திருப்பி ஆயிட்டு ஆதிரை வரமாட்டேன்னு சொல்லி